سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, உங்களிடத்திலிருந்து பதில் சலாமை எதிர்பார்த்தவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த வாரத்திலே நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று வந்தது. அந்த தீர்ப்பை அநேகமாக நாம் எல்லோருமே அறிந்திருப்போம். ஒரு கொலை குற்றத்திற்கான தண்டனை ஒரு 9 நபர்களுக்கு அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது என்பது அநேகமாக நம்மிலே எல்லோருமே தெரிந்து வைத்திருப்போம். இந்த தேசத்திலே பல தீர்ப்புகளை நாம் பார்த்திருக்கிறோம். இதே தமிழகத்திலே இதற்கு முன்னால் ஒரு தீர்ப்பு உணர்வுகளின் அடிப்படையில் அது தீர்ப்பு வழங்கப்பட்டது என்று அந்த நீதிபதி சொன்னார். பெரும்பான்மையானவர்களுடைய அந்த உள்ளத்தை புரிந்து கொண்டு தீர்ப்பு வழங்கியதாக ஒரு நீதிபதி தீர்ப்பு சொன்னார். அதே போன்று இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு மிகப்பெரிய இழப்பாக இருந்த ஒரு பள்ளிவாசல் இடித்த விஷயத்திலே ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பும் வழங்கியது யார் என்று கூட கையெழுத்திடப்படாமல் தீர்ப்பை 5 நபர்கள் கொண்ட அந்த பெஞ்சு விசாரித்து தீர்ப்பை வழங்கினார்கள். அந்த தீர்ப்பை வழங்கிய யார் என்று கூட கையெழுத்திடாமல் வழங்கப்பட்ட தீர்ப்பு, அதுவும் மத உணர்வை புரிந்து கொண்டு வழங்கப்பட்ட தீர்ப்பு. ஆதாரங்கள் எல்லாம் எதிர்த்தரப்புக்கு சாதகமாக இருந்தாலும் இந்த தரப்பிற்கு மத உணர்வை பார்த்து நாம் இந்த தீர்ப்பை வழங்குகிறோம் என்று தீர்ப்பு வழங்கிய இந்த தேசத்திலே 9 நபர்களுக்கு, அந்த கொலையாளிகளுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு ஒரு அற்புதமான தீர்ப்பு. அல்லாஹ் அந்த நீதிபதிக்கு நல்ல சிந்தனைகளை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் அந்த நீதிபதிக்கு ஹிதாயத்தையும் கொடுக்கட்டும். அன்பிற்கினியவர்களே, நான் எதை பற்றி சொல்லுகிறேன் என்பது நாம் எல்லோருமே அறிந்திருக்கிற செய்தி. ஜெயராஜ் அப்படின்னு சொல்லி அவர் தந்தை, பென்னிக்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் மகன், 2 பேரும் கைது செய்யப்படுறாங்க. எதற்காகன்னு தெரியுங்களா? அன்பிற்கினியவர்களே, கொரோனா காலத்திலே கடையை திறந்து வைத்தார்கள் என்பதற்காக வேண்டி கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்தது 2020 ஜூன் மாதம் 19ஆம் தேதி கைது செய்யப்படுகிறார்கள். 21/6 அதே அந்த ஜூன், அதாவது ஒரு நாள் இடைவெளி விட்டு கோவில்பட்டி சிறையிலே அவர்கள் அடைக்கப்படுகிறார்கள். அதே அடுத்த தினம் 22 அதே ஜூன் மாதம் 22 2020 இரவு 9 மணி அளவிலே முதலிலே மகன் இறந்து போகிறார். பென்னிக்ஸ் சிறைச்சாலைக்குள்ள இறந்து போகிறார். அதே அன்றைய தினத்திலே அதிகாலை பொழுதிலே ஜெயராஜ் என்று சொல்லப்படக்கூடிய தந்தையும் இறந்து போகிறார். இதுதான் நடந்த நிகழ்வு. நமக்கு எல்லோருக்கும் அநேகமாக தெரிந்திருக்கும். இவர்களுக்கான தீர்ப்பு தான் இந்த வாரத்திலே வழங்கப்பட்டது. அதிலே அந்த கொலை நடந்த விஷயத்திலே ஈடுபட்ட அதிகாரிகள் என்று சொல்லி, காவலர்கள் என்று சொல்லி 9 நபர்களுக்கு இரட்டை மரண தண்டனை. நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும், என்னங்க ஒரு தடவை தூக்கில் போட்டுட்டா முடிஞ்சு போச்சு, தூக்கு தண்டனை மரண தண்டனை கொடுத்துட்டா முடிஞ்சு இறந்து போயிடுவாரு, திருப்பி 2வது எங்க இன்னொரு தண்டனையை கொடுக்கறதுன்னு சொல்லி அந்த நீதிபதி எவ்வளவு யோசித்திருக்கிறார் என்பதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. இந்த இரட்டை என்ற அந்த இரட்டை மரண தண்டனை என்கிற அந்த விஷயத்திலே அந்த நீதிபதி எவ்வளவு கவனத்தோடு அந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் என்பதை நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள முடியும். என்னன்னு சொன்னா, எல்லோரும் சேர்ந்து 2 நபர்களை கொன்றிருக்கிறீர்கள். 2 பேரை கொன்னதுக்காக வேண்டி இரட்டை தண்டனை. ஒரு கால் மேல்முறையீடு செய்து
ஒரு தண்டனை உங்களுக்கு குறைக்கப்பட்டு, அது ஆயுள் தண்டனையாகவோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு தண்டனையாகவோ குறைக்கப்பட்டாலும் கூட இன்னொரு தண்டனை அது குறைக்கப்படாமல் கொடுக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையிலே அந்த நீதிபதி அவர்கள் இரட்டை மரண தண்டனை, 2 பேரை கொண்டிருக்கீங்கல்ல, இவரை கொண்டதுக்காக வேண்டியும் ஒன்று, தந்தையை கொன்றதற்காக வேண்டியும் ஒன்று, மகனை கொன்றதற்காக வேண்டியும் ஒன்று என்று சொல்லி இரட்டை மரண தண்டனையை வழங்கியிருக்கிறார். அந்த நீதிபதியை நாம் வாழ்த்துகிறோம். அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தையும் கொடுக்கணும். நம்ம நேரத்தில் துவா செய்யணும். அன்பிற்கினியவர்களே, இந்த மரண தண்டனை, இந்த 9 பேருக்கு வழங்கப்பட்டு இருக்கிற இந்த மரண தண்டனை, இந்த இரட்டை மரண தண்டனை என்பது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று என்பதை நாம் எல்லோருமே அறிந்திருக்கிற செய்தி. அன்பிற்கினியவர்களே, இந்த 1947 நாம் சுதந்திரம் பெற்றோம் அல்லவா? இந்த சுதந்திரம் பெற்றதில் இருந்து ஏறத்தாழ 2017 இல்லைன்னா 2017 2020 வச்சுக்கோங்களேன், 20 கூட ஒரு மரண தண்டனை வழங்கப்பட்டது. எத்தனை நபர்கள் வழங்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு நாம கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோம் சொன்னா, இந்திய தேசத்திலே 56 மரண தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. 56 மரண தண்டனைகள். ஆனா இப்போ இந்த 26 ஒரே நேரத்தில் ஒரே கொலைக்காக வேண்டி 2 கொலைகளுக்காக வேண்டி, அதுவும் காவல் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள், சொல்லப்படுகிறது இன்னும் கூட முக்கியமான அதிகாரிகள் இந்த தீர்ப்பில் இருந்து மறைமுகமாக விடுவிக்கப்பட்டு இருக்கிறார்களோ என்ற சந்தேகம் கூட எழுப்பப்பட்டு இருக்கிறது. அந்த நிலையிலும் கூட இந்த 9 நபர்களுக்கு இந்த 2026 ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி நம்ம போனோம்னு சொன்னா, 1953 இருந்து 1963 வரை சுதந்திரம் நம்ம 1853 இருந்து 1863 வரை நம்ம இந்தியாவில் தான் இருக்கிறோம். நம்மளை ஆண்டு கொண்டிருப்பது யாருங்க? ஆங்கிலேயர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த காலகட்டங்களிலே வழங்கப்பட்ட தீர்ப்பு என்று சொல்லி நாம் ஒரு குறிப்பை பார்க்கிறோம். 1422 நபர்கள் அந்த 10 ஆண்டுகளிலே தீர்ப்பு வழங்கப்பட்டு மரண தண்டனை வழங்கப்பட்டு இருக்கிறது என்பதெல்லாம் இந்த தேசத்திலே நாம் பார்க்கிற செய்திகளாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, நமக்கு இந்த ஜும்மா உரைக்கும் என்ன சம்பந்தம் என்றெல்லாம் நாம் யோசிப்போம். அதிர்த்தி என்ன, இந்த தலைப்பில் இந்த ஜும்மாவை உரையாற்றணுமா அப்படின்லாம் நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். அன்பிற்கினியவர்களே, இஸ்லாம் என்ன பார்வை இந்த மரண தண்டனை விஷயத்திலே நாட்டிலே வழங்கப்பட்டு இருக்கிறது? அது அவர்கள் மேல்முறையீடு செய்யலாம், அது குறைக்கப்படலாம் அல்லது வழங்கப்படலாம், அது அதற்கு அடுத்தடுத்து உள்ள விஷயங்கள். இஸ்லாம் இது சம்பந்தமாக என்ன பார்வை, இஸ்லாமிய பார்வை என்ன என்பதுதான் நாம் இங்கே பார்க்க வேண்டிய மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது. நாம் அந்த தண்டனையை வரவேற்கிறோம் என்ற அடிப்படையில் நாம் அதை நிறுத்திக் கொள்கிறோம். அதில் நாம் வேறு எந்த விமர்சனமும் நாம் வைக்கவில்லை, அதில் நாம் எந்த குறைபாடுகளும் சொல்லவில்லை, அல்லது இன்னும் வேறு விதமாக கொடுத்திருக்கலாம், இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம் என்றெல்லாம் நாம் எதையும் சொல்ல முன்வரவில்லை. வழங்கப்பட்டு இருக்கிற இந்த மரண தண்டனை இஸ்லாம் அதை அனுமதிக்கிறதா, இஸ்லாமிய பார்வை என்ன என்பதுதான் நாம் இங்கே பார்க்க வேண்டிய செய்தி. பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல 2வது அத்தியாயம் 179வது வசனம். 2வது அத்தியாயம் சொன்னா சூரத்துல் பக்ரா, நமக்கெல்லாம் தெரியும். அது அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வலக்கும், ஒட்டுமொத்த மக்களை, தேசத்தை, மக்களை பார்த்து, உலக மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், வலக்கும் ஃபில் கிசாசி ஹயாத்துன் யா உலில் அல்பாப் லஅல்லக்கும் தத்தகுன். மரண தண்டனை வழங்குவதிலே, அதே சொல்றான் அல்லாஹ், ஃபில் கிசாஸ், கிசாஸ்னு சொன்னாக்க பழிக்கு பழி வாங்குவது, பழிக்கு கொலைக்கு கொலை செய்வது, கொலைக்கு கொலை செய்வது, அது விஷயத்திலே உங்களுக்கு பலருக்கு வாழ்க்கை இருக்கிறது, ஹயாத்துன், பலருடைய உயிர் பாதுகாக்கப்படுகிறது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். வலக்கும் ஃபில் கிசாசி ஹயாத்துன்,
இப்படி பழிக்கு பழி வாங்குகிற விஷயத்திலே, மரண தண்டனை கொடுக்கிற இந்த விஷயத்திலே ஹயாத்துன் உங்களிலே பலருக்கு வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லிட்டு, யா உலில் அல்பாப், நல்லறிவாளர்களே, அறிவு படைத்தவர்களே, இந்த பழி தீர்க்கிற விஷயத்திலே இந்த விதியின் மூலமாக, இப்படி பழிக்கு பழி வாங்குவது என்ற அந்த சட்டத்தின் மூலமாக, அந்த விதியின் மூலமாக உங்களுக்கு வாழ்வு உண்டு என்று வல்லர் ரஹ்மான் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு, இத்தகைய குற்றங்கள் பெருகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும், இது போன்ற குற்றங்கள் இனி நடக்கக்கூடாது என்பதற்காக வேண்டியும் இந்த தண்டனை, இந்த விதி, இந்த சட்ட பிரிவு நாம் கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரண தண்டனை என்பது இஸ்லாத்திலே இருக்கிற செய்தி என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகிற செய்திகளாக பார்க்கும். நீங்கள் உண்மையிலேயே தீமைகளில் இருந்து உங்களை காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த தீர்ப்பை நீதிபதிகளே வழங்குங்கள் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல இந்த வசனத்தில் சொல்லி தருகிற செய்திகளாக நாம் பார்க்க முடியும். பாருங்க, ஒரு நபிமொழி ஒன்று, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்ற செய்தி, புகாரில பதிவாகி இருக்கிற செய்தி. அவங்க ஒரு நிகழ்வை ஒன்று சொல்றாங்க. என்னன்னு சொன்னா, ஒரு சிறுமி, அந்த சிறுமியோ இஸ்லாமிய பெண் அல்ல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருப்பவர்களுக்கு மகளாகவும் இல்லை, ஒரு சிறுமி. அவள் வெள்ளி நகைகளை அணிந்திருக்கிறாள், வெள்ளியை அணிந்திருக்கிறாள். வெள்ளியை அணிந்து கொண்டு பாதையில் அப்படியே போகிற நேரத்திலே ஒரு யூதன் அந்த குழந்தையை வெள்ளியை பறிப்பதற்கான முயற்சிகளை செய்யும் பொழுது அதை விடாமல் அந்த குழந்தை என்ன செய்யுதுன்னு சொன்னா, தன்னுடைய தான் அணிந்திருக்கிற அந்த வெள்ளி நகைகளை பாதுகாக்கிறது. புகார்ல பதிவாயிருக்கிற செய்தி, பாதுகாக்கிறது. இப்ப அந்த கொள்ளை அடிக்க நினைத்த அந்த யூதன், அந்த வெள்ளி நகைகளை பறிக்க நாடிய அந்த யூதன் அந்த குழந்தையை என்ன செஞ்சான்னு சொன்னா, கீழே சாய்த்து ஒரு பாறையில வைத்து கல்லை தூக்கி தலை மீது போட்டு விட்டான். இன்னைக்கு நடக்கிறதுல பார்க்கிறோம் இல்ல, வீட்டுக்குள்ள கொள்ளையர்கள் நுழையிறாங்க, கத்தியை கொண்டு மூதாட்டி கழுத்து அறுக்கப்பட்டால் அப்படின்னு சொன்ன, நம்ம நிறைய பெண்கள் அறுக்கப்பட்டார்கள், துப்பாக்கி முனையில் பறிக்கப்பட்டதெல்லாம் நம்ம ஊடகங்கள்ல பத்திரிகை செய்திகள்லாம் நம்ம நிறைய செய்திகளை நம்ம பார்க்கிறோம். இது போன்ற நிகழ்வு அன்றே நடந்திருக்கிறது. அந்த சிறுமியை அந்த நகைக்காக வேண்டி, அந்த வெள்ளிக்காக வேண்டி, அற்ப காசுக்காக வேண்டி என்ன செஞ்சாருன்னு சொன்னா, அந்த சிறுமியை கல்லால் நசுக்குகிறார். நசுக்கி விட்டு பறித்து கொண்டு சென்று விடுகிறார். சஹாபாக்கள் அதை பார்க்கிறாங்க. சஹாபாக்கள் பார்த்துட்டு அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல ஓடுறாங்க. ஓடி போய் இது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்து விட்டது யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஊசலாடி கொண்டிருக்கக்கூடிய, உயிர் ஊசலாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த குழந்தை இடத்திலே கேட்கிறார்கள், என்னம்மா உன்னை கல்லால் நசுக்கினார்களா? ஆமாம், என்னை நசுக்கினார்கள். எதற்காக வேண்டி? என்னுடைய வெள்ளி நகைக்காக வேண்டி என்று சொல்லுகிற பொழுது இரண்டு நபர்களை முன்னால் சொல்லுகிறார்கள். இந்த நபரா என்று கேட்கிறார்கள். இந்த நபர் இல்லை. அந்த குழந்தை ஊசலாடி கொண்டிருக்கிறது, இல்லை என்று தலையாட்டுகிறது, இல்லை என்று சொல்லுகிறது. இந்த நபரா என்று இன்னொரு நபரை காட்டி கேட்கிறார்கள். இல்லை என்று அந்த சிறுமி சொல்லுகிறாள். இல்லை என்று அந்த சிறுமி சொல்லுகிறாள். மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க எந்த நபரை குற்றம் சாட்டப்பட்டதோ அந்த நபரை சொல்லுகிறார்கள். அந்த நபரின் பெயரை சொல்லி அந்த நபரை அடையாளம் காட்டுகிற பொழுது அந்த குழந்தை ஆம் என்று தலையசைக்கிறது, ஆம் என்று சொல்லுகிறது என்பதை ஹதீஸிலே பதிவு செய்து வைக்கப்பட்டு இருக்கிற செய்தி. ரசூலுல்லாஹ் இப்போ என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் நாம இங்க பார்க்கிற செய்தி. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்கன்னா, இந்த குழந்தையின் உயிர் இனி பாதுகாப்பது என்பது அவ்வளவு லேசான விஷயம் அல்ல. இதோ இன்னும் சற்று நேரத்தில் இந்த குழந்தை இறந்து போக வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி, அன்பிற்கினியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஒரு தீர்ப்பை வழங்கினார்கள். சஹாபாக்களுக்கு உத்தரவிட்டார்கள். நம்ம கேட்கலாம், ரசூலுல்லாஹ் யாரு? ரசூலுல்லாஹ் எப்படி தீர்ப்பு வழங்கலாம் அப்படின்னு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க எப்போ ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்துட்டாங்களோ, மதீனாவில் எப்ப ஜனாதிபதியாக இருக்கிறார்கள். மக்காவில் இருக்கிற வரை ஏகத்துவ பிரச்சாரத்தை மட்டுமே செய்து கொண்டிருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க எப்பொழுது மதீனாவிலே காலெடுத்து வைத்தார்களோ
தன்னை ஜனாதிபதியாக அங்கே நிலைநிறுத்தினார்கள். ஜனாதிபதியாக நிலைநிறுத்தி பல தேசங்களோடு என்ன பண்ணாங்கன்னு சொன்னா ஒப்பந்தங்களை எல்லாம் போட்டார்கள். ஆக நீதிபதியாக இருந்தார்கள் என்பது நாம் இங்கே பார்க்கிற செய்தி. அந்த அடிப்படையில் தான் ஒரு தீர்ப்பை வழங்குகிறார்கள். சஹாபாக்களுக்கு உத்தரவிடுகிறார்கள், இதோ இந்த யூதனை, இந்த சிறுமியை கொலை செய்ய முயற்சித்த இந்த யூதனை என்ன செய்யணும்னு சொன்னா, எப்படி இந்த சிறுமியின் தலையிலே கல்லை தூக்கி போட்டு கொள்வதற்கான முயற்சியை செய்தாரோ அது போன்று ஒரு பாறையின் மீது தலையை வைத்து இன்னொரு பாறையை தூக்கி மேலே போடுங்கள், தலையிலே போடுங்கள் என்று உத்தரவிட்டார்கள். அதில் அந்த உத்தரவு நிறைவேற்றப்பட்டது என்பது நாம் வரலாறிலே புகாரிலே பதிவு செய்து வைக்கப்பட்டு இருக்கிற செய்தியாக பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே. ஆக மரண தண்டனை என்பது இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது என்பது மட்டுமல்ல, அது சில நேரங்களில் அவசியமானது என்பதும் கூட இந்த வரலாற்று நிகழ்வு. அல்லாஹுடைய அந்த வசனம், நிறைய வசனங்கள் இருக்குங்க, நூற்றுக்கணக்கான வசனங்கள் இருக்கு நம்ம சொல்லுவதற்கு. நாம் இந்த ஜும்மாவுடைய நேரத்திற்காக வேண்டி ஒரு வசனத்தை நாம் இங்கே சொல்லுகிறோம் அன்பிற்கினியவர்களே. ஆக இந்த வசனமும் இந்த நிகழ்வும் நமக்கு சொல்லுகிறது, இஸ்லாம் மரண தண்டனையை அனுமதித்திருக்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்கிற செய்தியாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே பாருங்க, அதே போன்று இந்த மரண தண்டனையுடைய விஷயத்தில கொலை ஒரு மாபாதக செயல் என்பது நாம் எல்லோருமே அறிந்திருக்கிற செய்தி. கொலை என்பது அவ்வளவு இலகுவான காரியம் அல்ல. கொலை என்பது ஒரு 5 பவுன் 10 பவுன் அடிச்சுட்டு போயிட்டா கூட என்ன சொல்றாங்கன்னா, பொருள் போனது உயிர் பாதுகாக்கப்பட்டது என்பது பெருமூச்சு விடுவார்கள். நெருங்கிய உறவுகள், அந்த யார் இழந்தாரோ அவர், இது போன்றவர்கள் எல்லாம், அதை தெருவை சார்ந்தவர், ஊரை சார்ந்தவர் எல்லாம் பெருமூச்சு விடுவார்கள். உயிராவது பாதுகாக்கப்பட்டதே என்று பெருமூச்சு விடுவார்கள். அந்த அளவுக்கு கொலை என்பது மாபாதக செயல் என்பதை நாம் எல்லாம் புரிந்திருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு செய்தி, ஒரு ஹதீஸ், குர்ஆனுடைய வசனம் நமக்கெல்லாம் ஒரு செய்தி தெரியும். என்னன்னு சொன்னா, ஒரு கொலை, அநியாயமாக ஒரு கொலை என்பது ஒட்டுமொத்த மனிதர்களையும் கொலை செய்ததற்கு சமம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆனும் சொல்லுகிறது என்பது நாம் எல்லாம் அறிந்திருக்கிற செய்தி. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 6வது அத்தியாயத்திலே 15வது வசனத்துல அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றான். 151வது வசனத்துல ஒரு செய்தியை சொல்றான் பாருங்க, வலா தக்துலுன் நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக்கி. ஹக்கை தவிர, ஹக்கே கொண்டே தவிர ஒரு உயிரை கொல்லுவதற்கு உங்களுக்கு யாருக்கும் அனுமதி இல்லை. லா தக்துலுன் நஃப்ஸ, எந்த உயிரையும் நீங்கள் கொல்லாதீர்கள். அல்லதி ஹர்ரம இல்லா பில் ஹக்கி, ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக்கி, அல்லாஹ் அதை ஹராமாக ஆக்கி வைத்திருக்கிறான். ஹக்கு இருந்தாலே தவிர கொலை செய்யலாம். அது கூட யாருக்குங்க அனுமதி? அரசாங்கத்திற்கு அனுமதி. நம்ம போய் கையில் எடுத்து கையில ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, திடீர்னு நினைவுக்கு வரல எனக்கு, தடி எடுத்தவன் எல்லாம் தண்டல்காரன் அப்படின்னு சொல்றாங்கல்ல தமிழ்ல, ஒரு பழமொழி சொல்வாங்க அல்லவா, அது போல எல்லோரும் அந்த தீர்ப்பை, அந்த செய்தியை ஒருத்தர் அடிச்சிட்டாருங்கிறதுக்காக வேண்டி திரும்ப அவரை அடிப்பது என்பதோ, ஒருவரை கொலை செய்து விட்டார் என்பதற்காக வேண்டி திரும்ப அவரை கொலை செய்வதோ தனிநபர்களுக்கான உரிமை இருக்கிறதா என்பதை சொன்னால் இல்லை என்பதுதான் இல்லா பில் ஹக் என்ற அந்த வாசகம், அந்த வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. அரசாங்கத்திற்கு தான் அந்த உரிமை இருக்கிறது என்பதையும். அன்பிற்கினியவர்களே, குறிப்பாக இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு தான் அந்த உரிமை இருக்கிறது என்பதையும் இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிற செய்தியாக பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, கொலை என்பது ஒரு மாபாதக செயல். அதை யாரும் நிகழ்த்துவதற்கு அனுமதியே கிடையாது. அதை யாரும் நிகழ்த்துவதற்கு அனுமதியே கிடையாது. அரசாங்கத்திற்கு மட்டுமே அந்த அனுமதி இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நீதிபதிகளால் இந்த நீதிபதி இந்த வாரத்தில் தீர்ப்பு வழங்கி இருக்கிறார், 9 பேருக்கு மரண தண்டனை என்று சொல்லி. அது எப்பொழுது நிகழ்த்தப்படுமோ அது அல்லாஹ்வே அறிந்தவனாக இருக்கிறான். இன்னும் கூட தீர்ப்பு வழங்கப்பட்ட மரண தண்டனை கைதிகள் எல்லாம் சிறையிலே இருக்கிறார்கள் என்பது நாம் வரலாறு பார்க்கிற செய்தி. நமது இந்திய தேசத்தினுடைய சிறைகளிலே மரண தண்டனை வழங்கப்பட்டவர்கள், இதற்கு முன்னால் வழங்கப்பட்டவர்கள் இன்னும் மரண தண்டனை நிறைவேற்றப்படாது சிறையிலே இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் எதிர்காலத்தை பற்றி. அன்பிற்கினியவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பொன்மொழியை பாருங்கள். அவ்வளுமாயகுலி அவ்வளுமாயகுலி பைனன் நாசி, அவ்வளுமாயகுலி பைனன் நாசி யௌமல் கியாமத்தி ஃபித் திமாஇ.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளை மக்களுக்கு மத்தியிலே உண்டான அந்த பிரச்சனைகளிலே தீர்ப்பு வழங்குகிற பொழுது கியாமத்து நாளன்று அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவான். எல்லா பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ் தீர்ப்பை வழங்குவான். நாம் நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளையும் நாம் தவறவிட்டு இருப்போம் அல்லது நிறைவேற்றி இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கான தீர்ப்பு என்ன? அல்லாஹ் வழங்குவான். மக்களுக்கான நிறைவேற்ற வேண்டிய கடமைகளிலே சரிவர நாம் நிறைவேற்றி இருக்கிறோமா, இல்லை அவர்களுக்கு பாதகமாக நடந்திருக்கிறோமா, அத்துமீறல்கள் நாம் செய்திருக்கிறோமா என்றெல்லாம் அல்லாஹ் விசாரிப்பான். அப்படி விசாரிக்கிற பொழுது இபாதத்துகளுக்கு, அதாவது இபாதத் சொன்னா மக்களுக்கான அந்த தீர்ப்பை வழங்குகிற பொழுது முதலாவது தீர்ப்பாக ரசூலுல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தை அவ்வலுமா யகுலி பைனன் நாசி யௌமல் கியாமா. கியாமத்தினுடைய நாளிலே முதலாவதாக ஜனங்களுக்கு மத்தியிலே உண்டான அந்த பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு வழங்கப்படுகிற பொழுது முதல்ல அல்லாஹ் எதை கையில எடுக்கிறான் அப்படின்னு சொன்னா ரத்தம் சிந்திய அந்த குற்றங்களை தான் கையில எடுத்து தீர்ப்பை வழங்குகிறான் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அப்ப நாளைக்கு அன்பிற்கினியவர்களே, நாளைக்கு முதலாவதாக விசாரிக்கப்படுகிற தண்டனை எதுங்க? ரத்தம் சிந்தி ரத்தத்தை ஓட்டிய தண்டனை. ரத்தத்தை ஓட்டியது அதாவது கொலை செய்த தண்டனை. கொலை குற்றத்திற்கான அந்த தண்டனையை தான், அந்த குற்றத்தை தான் அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா முதலிலே விசாரித்து தண்டனைகளை வழங்குகிறான் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இந்த ஹதீஸை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவித்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம். அன்பிற்கினியவர்களே, அதே போல இன்னொரு ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி இருக்கிற ஒரு செய்தி ஒன்று, உபாதா இப்னு சாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிற செய்தி, லா யஸாலுல் முஃமினு முக்னிகன் சாலிஹன் மாலம் யுஸிபு தமன். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ரத்தத்தை சிந்தாதவரை, ஒரு முஃமின் ரத்தத்தை சிந்தாதவரை அவனுடைய நற்செயல் செய்பவராகவும் அவர் நற்செயல்களை செய்பவராகவும் சுமையற்றவராகவும் இருக்கிறார். ஒரு முஃமின், கலிமா சொன்ன ஒரு முஃமின் அடுத்தவரின் ரத்தத்தை ஓட்டாமல் இருக்கிறவரை அவர் நல்லவராகவே இருக்கிறார், நற்செயல் செய்யக்கூடியவராகவே இருக்கிறார், தேவையற்ற சுமைகளை சுமக்காதவராக இருக்கிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தேவையற்ற சுமைனா என்னங்க? நாளைக்கு மறுமைக்கு வருகிற பொழுது தீமைகளுடைய அந்த சுமையை சுமந்து கொண்டு ரப்பிடத்திலே வந்து அங்கே பதில் சொல்ல முடியாமல் தடுமாறி கொண்டு இருக்கிற நிலை இல்லாதவராக, நற்செயலுக்குரியவராக, நல்லவராகவே அல்லாஹ்விடத்தை வரக்கூடியவராக இருக்கிறார். எதுவரை அவர் ரத்தத்தை ஓட்டாமல் இருக்கிறவரை, அடுத்தவரின் ரத்தத்தை சிந்தாமல் இருக்கிறவரை ஒரு முஃமின் அப்படி இருக்கிறார் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு, ஃபைதா அஸாப தமன் ஹராமன், அப்படி ஒரு முஃமின் ஹராமான நிலையிலே, அவருக்கு அவர் அதிகாரி அல்ல, அவர் ஆட்சியாளர் அல்ல, அவர் நீதிபதி அல்ல, அப்படி இருக்கிற நிலையிலே, ஹராமான நிலையிலே ஒருவரின் ரத்தத்தை அவர் ஓட்டுவார் என்று சொன்னால் பல்லஹ, ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தை பயன்படுத்துறாங்க, பல்லஹ, அதாவது பெரும் சுமைக்கு சொந்தக்காரராக ஆகிவிடுவார், பெரிய சுமைக்கு சொந்தக்காரராக ஆகிவிடுவார், சுமையை சுமக்க முடியாமல் நாளை மறுமையிலே தடுமாறுவார், தண்டனைக்குரியவராக ஆகிவிடுவார் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க கொலைக்கான, ரத்தம் சிந்துவதற்கான அந்த நிலையை, நாளை மறுமையினுடைய நிலையையும் சொல்லி தருகிற செய்திகளை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, பாருங்க, அதே போல இஸ்லாம் நிறைய வகுத்து கொடுத்திருக்கு நமக்கு. இந்த குற்றவியல் தண்டனை, குற்றவியல் சட்டம், குற்றவியல் சார்ந்த அந்த தண்டனைக்குரிய சட்டங்களை பற்றி நிறைய வகுத்து கொடுத்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த கொலைக்கான விஷயத்திலே, இந்த கொலைக்கான விஷயத்திலே என்ன இஸ்லாமிய பார்வை என்ன என்பதை நாம் பார்க்கிற பொழுது அல்லாஹ்வுடைய ஒரு வசனத்தை நாம் பார்க்க முடியும். நிறைய வசனங்கள் இருக்கு, நான் ஒரு வசனத்தை சொல்லுகிறேன். 5வது அத்தியாயம் 44வது வசனம், வலா தஹ்ஷவுன் நாஸ, நீதிபதிகளுக்கும் அரசாங்கத்திற்கும், அதே போன்று அரசாங்கத்தை நடத்தக்கூடிய அமைச்சர்களுக்கும், இது போன்றவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிற ஒரு செய்தி, அல்லாஹ் சொல்லுகிற ஒரு செய்தி. அதே போல ஒரு நிர்வாகம்,
பள்ளியினுடைய நிர்வாகத்தை கூட வச்சுக்கீங்களேன், அது குடும்பத்தினுடைய நிர்வாகம், எந்த நிர்வாகமா இருந்தாலும் நீங்கள் அந்த நிர்வாகத்தில் இருக்கிற பொழுது, சட்டம் என்று ஒன்று வருகிற பொழுது, அந்த சட்டத்தை நிறைவேற்றுகிற விஷயத்திலே ஃபலா தஹ்ஷவுன் நாஸ, ஜனங்களை பற்றி உங்களுக்கு பயமே வேண்டாம். அவன் என்ன நினைப்பானோ, இவன் என்ன நினைப்பானோ. இன்னைக்கு வாக்கு அரசியல், இன்னைக்கு வாக்கு அரசியல், வாக்கு அரசியலுக்காக வேண்டிய மக்களை பயப்படக்கூடிய நிலையிலே அரசாங்கம் இருக்கிறது என்பதை நம்ம இந்த நேரத்தில் நினைவுபடுத்துகிறோம். அன்பிற்கினியவர்களே, நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா, அன்பிற்கினியவர்களே, நம்ம இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த சிறைவாசிகள் இன்றும் கூட சிறையிலே இருக்கிறார்கள், சிறையிலேயே பலர் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இதற்கெல்லாம் விடுவு காலம் இல்லாமல் இருக்கிறது என்று சொன்னால் இந்த வாக்கு அரசியல் மக்களை பயப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. அன்பிற்கினியவர்களே, இந்த ஆட்சி அந்த ஆட்சி என்று நான் சொல்ல வரவில்லை. எந்த ஆட்சி வந்தாலும் அதற்கு ஒரு விடுவு காலம் இல்லாமல் இருக்கிறது என்று சொன்னால், அதற்கென்ற ஒரு முடிவை எடுக்க முடியாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஜனங்களை பயப்படுகிறார்கள். நான் இந்த முடிவை எடுத்தால் இதற்கு எதிராக இன்னொரு சமூகம் திரும்பி விடுமோ, அந்த வாக்கு நமக்கு இல்லாமல் போய்விடுமோ என்ற அச்சம், அந்த பயம், அந்த உணர்வு இந்த ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது என்பதை அன்பிற்கினியவர்களே இங்கே நான் சுட்டிக்காட்ட வேண்டிய நிலையில நாம் இருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், ஃபலா தஹ்ஷவுன் நாஸ, ஜனங்களை பற்றி உங்களுக்கு என்ன பயம், வஹ்ஷவுனி, என்னை நீங்கள் பயப்படுங்கள். ரப்பு என்று நான் ஒருவன் இருக்கிறேன். நீங்கள் எப்படி ஆட்சி புரிந்தீர்கள், நீங்கள் எப்படி சட்டங்களை கையிலே எடுத்தீர்கள், எப்படி நீதியோடு நடந்து கொண்டீர்கள் என்பதை பார்க்கக்கூடியவன், நீதி வழங்கக்கூடியவன் நானாக இருக்கிறேன். எனவே வஹ்ஷவுனி, என்னை நீங்கள் பயப்படுங்கள் என்று சொல்லி சட்டங்களை நிறைவேற்றுகிற இடத்திலே இருப்பவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிற இந்த வசனத்தை நாம் பார்க்க முடிகிறது. சொல்லிட்டு சொன்னா, வலா தஷ்தரு பி ஆயாத்தி ஸமனன் கலீலா, குர்ஆனுடைய அறிவெல்லாம் ஞானம் எல்லாம் உங்களுக்கு இருந்து நீங்கள் நீதிபதியாகவும் இருக்கிறீர்கள். அப்படி இருக்க ஒரு சட்டம், ஒரு தீர்ப்பு வழங்க வேண்டிய இடத்திற்கு நீங்கள் வருகிற பொழுது சொற்ப இந்த உலக ஆதாயத்திற்காக வேண்டி, சொற்ப ஆதாயத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய வசனங்களை நீங்கள் விற்று விடுவீர்களோ, அல்லாஹ்வுடைய வசனத்தை நீங்கள் இந்த உலக ஆதாயத்திற்காக வேண்டி அதை விட்டுவிட்டு நீங்கள் இந்த மக்களுக்காக வேண்டி பயந்து அல்லது மக்களின் ஆதாயத்திற்காக வேண்டி அப்படி நடந்து கொள்வீர்களா? வலா தஷ்தரு பி ஆயாத்தி ஸமனன் கலீலா, இந்த உலகத்தினுடைய அற்ப சுகங்களுக்காக வேண்டி, அற்பத்திற்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்வுடைய வசனத்தை நீங்கள் விற்றுவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீதிபதியாளர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் நிர்வாக பொறுப்பிலே இருப்பவர்களுக்கும் அல்லாஹ் எச்சரிக்கையாக சொல்லுகிற இன்னொரு செய்தியும் அந்த வசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அன்பிற்கினியவர்களே, தொடர்றான் அல்லாஹ், இன்னும் அந்த வசனத்தை அல்லாஹ் தொடர்கிறான். வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹு, அல்லாஹ் இறக்கி வைத்ததை கொண்டு ஒருவர் தீர்ப்பு வழங்காமல் தன்னுடைய இஷ்டத்திற்கு, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மத உணர்வு அல்லது பெரும்பான்மை என்ற அடிப்படையில் ஒரு நீதிபதி தீர்ப்பை வழங்குவார் என்று சொன்னால், வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹு, அல்லாஹ் கொடுத்திருக்கிற சட்ட திட்டங்களை மதிக்காமல் அதை கைவிட்டு விட்டு சட்டத்திற்கு புறம்பாக நீங்கள் தீர்ப்பை வழங்குவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உண்மையிலேயே கலிமா சொல்லி இருந்தாலும், நிர்வாக பொறுப்பிலே பெரிய இடத்திலே நீங்கள் இருந்தாலும், நீங்கள் யார்? அல்லாஹ்வுடைய பார்வையிலே நீங்கள் நிராகரிப்பாளர்களாகவே இருக்கிறீர்கள். அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, மிகப்பெரிய கொலையான விஷயமா இருந்தாலும் சரி, நாட்டிற்கு ஏற்படுகிற எந்த விஷயமாக இருந்தாலும் சரி. ஆக அன்பிற்கினியவர்களே, ஒரு நீதிபதி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இல்லை என்றால் நாளை நீங்கள் எப்படி பார்க்கப்படுவீர்கள்? இறை நிராகரிப்பாளராகவே நீங்கள் பார்க்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே குற்றவியல் தண்டனை சட்டம் சார்ந்து இஸ்லாமிய பார்வை என்ன, அல்லாஹ்வுடைய பார்வை என்ன, ஒரு நீதிபதி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற செய்தியை இந்த வசனத்திலே சொல்லித் தருகிற செய்திகளாக பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு முடித்துக் கொள்கிறேன். அன்பிற்கினியவர்களே, குற்றங்களுக்கான தண்டனையை பொறுத்த மட்டிலே, குற்றங்களுக்கான தண்டனையை பொறுத்த மட்டிலே இஸ்லாம் 3 விதமாக அதை கையாளுகிறது. இஸ்லாம் அதை 3 விதமாக கையாளுகிறது. ஒன்று ஜராயிமுல் ஹுதூத் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்று.
என்னன்னு சுருக்கமா சொல்லிடுறேன். இரண்டாவது ஜராயிமுல் கிசாஸ், மூன்றாவது ஜராயிமுல் தஅசீர் அப்படின்னு 3 விதமான அந்த கையாளுகிற குற்றங்களுக்கு தண்டனை வழங்குகிற விஷயத்தில் 3 விதமான பார்வைகளை இஸ்லாம் வைத்திருக்கிறது. முதல் வகை குற்றங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது ஜராயிமுல் ஹுதூத் அப்படிங்கிற அந்த முதல் வகை குற்றங்கள் என்னன்னு சொன்னா, ஒரு விபச்சாரம், அது ஆணோ பெண்ணோ, அல்லது அபாண்டம், ஒரு பெண்ணின் மீது அபாண்டம், ஒரு ஆணின் மீது அபாண்டம், இது மாதிரி அபாண்டம் சுமத்துவது, அல்லது மதுவுக்கு அடிமையாகி போதைக்கு அடிமையாகி அதிலேயே கிடப்பது, களவு செய்வது, திருடுவது, களவு செய்வது, அதுபோல அரசுக்கு எதிரான நியாயமான அரசுக்கு எதிரான புரட்சிகளை செய்வது, அதே போன்று வழிபறி கொள்ளை செய்வது, அதே போன்று இஸ்லாமிய மார்க்கம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி முர்த்ததாக ஆகி போகி விடுவது, இது போன்ற குற்றங்கள் இருந்தால் இந்த குற்றங்கள் நிரூபிக்கப்படும் என்று சொன்னால் இந்த குற்றங்களுக்கு மன்னிப்பு இல்லை. இந்த குற்றங்களுக்கு என்ன இல்லைங்க, மன்னிப்பு கிடையாது. நிர்ணயிக்கப்பட்ட தண்டனை என்னவோ அதை நம்ம விளக்கமா சொல்ற நேரம் இல்லை. நிர்ணயிக்கப்பட்ட தண்டனை என்னவோ, விபச்சாரத்துக்கு ஒரு தண்டனை இருக்கு, களவுக்கு ஒரு தண்டனை இருக்கு, கைவற்றவும் இல்லை. அதே போல ஒவ்வொன்றுக்கும் ஒரு தண்டனைகள் இருக்கு அல்லவா? அப்படி நிர்ணயிக்கப்பட்ட தண்டனைக்கு பதிலாக வேறு தண்டனை வழங்க முடியுமா என்று சொன்னால் வேறு தண்டனை வழங்க முடியாது. இது முதல் வகையாக இருக்கிறது. அதே போல ஈட்டு தொகையை கொடுத்து அந்த குற்றத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியுமா என்று சொன்னால் அதற்கும் வழி இல்லை. இது முதல் வகையாக இருக்கிறது. இஸ்லாம் இப்படி ஒரு பார்வையை வைத்திருக்கிறது. இரண்டாவதாக அன்பிற்கினியவர்களே, இரண்டாவது ஒரு வகை குற்றங்கள் இருக்கிறது. பழிக்கு பழி வாங்க முடியும். உதாரணமாக கொலை. ஒருவனுடைய உறுப்பு அறுக்க, காது அறுத்துச்சுன்னு சொன்னா அதுக்கு இன்னும் அவனுடைய காதை அறுக்கலாம். மூக்கு அறுபட்டது, அறுத்துட்டான், மூக்கை அறுக்கலாம். கையை வெட்டிவிட்டான், கையை வெட்டலாம். இப்படி பழிக்கு பழி வாங்க முடியும் என்கிற குற்றங்கள் இருக்கிறது அல்லவா? அந்த குற்றம் மனிதனுடைய உயிர் அல்லது மனிதனுடைய அந்த உடல் உறுப்புகள், அதை இந்த விஷயங்கள்ல ஒரு தவறு, ஒரு குற்றம் நடக்குது என்று சொன்னால் இவை அனைத்தும் அத்துமீறல்கள். இவை என்னங்க? இவை அனைத்துமே அத்துமீறல்கள். கொலை செய்வது, காயப்படுத்துவது, அல்லது அடிப்பது, அல்லது உறுப்புகளை நீக்குவது, இப்படி எதுவாக இருந்தாலும் இந்த குற்றமும் மன்னிக்க செய்யலாம், மன்னிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. என்னங்க அப்படி சொல்றீங்க? அன்பிற்கினியவர்களே, மன்னிப்பினுடைய வாய்ப்பு யாருக்கு என்று சொன்னால் அந்த வாரிசுக்கு. யாருக்குங்க? நான் அடிபட்டேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்னை ஒருவர் அடித்து விட்டார், நான் அடிபட்டு கூட இருக்கேன். அன்பிற்கினியவர்களே, நான் அடிபட்டும் கூட இருக்கிறேன் சொல்ல வேண்டியிருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, அப்படி அடிபட்டு என்னுடைய மூக்கு அடிபட்டு உடைபட்டு விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அடித்த நபரை நான் மன்னிக்கலாம், எனது வாரிசாக இருப்பவரும் மன்னித்து விடலாம். ஈட்டு தொகை எனக்கு கொடு என்று வாங்கிக் கொள்ளலாம். இதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கொலையும் அப்படித்தான். கொலை குற்றமும் அரசாங்கம் ஒரு தீர்ப்பு வழங்கிடுச்சு. இப்ப நான் கொல்லப்பட்டு விடுன்னு சொன்னா என்னுடைய வாரிசு வந்து மன்னிச்சு விட்டுருங்க, என்னுடைய பரவாயில்ல, நாளைக்கு மறுமையில் தண்டனை அடைய வேண்டாம், அவரு நான் மன்னித்து விடுகிறேன், இல்லை இவ்வளவு தொகை எனக்கு ஈட்டு தொகையாக கொடுத்து விடட்டும் என்று இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இப்படி ஒரு பார்வை இருக்கிறது. மூன்றாவதாக இன்னொரு பார்வை நாளை மறுமையிலே வழங்கப்படுகிற தண்டனைகளாக இருக்கிறது. நேரம் குறைவு, சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்களுக்கு இது போன்ற விஷயங்களுடைய விஷயத்திலே இஸ்லாமிய பார்வை என்ன புரிந்து கொள்வதோடு தன்னை முழுமையான இஸ்லாமியனாக ஆக்கிக் கொள்வதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்ய வேண்டும். நம்முடைய ஈமானை வலுவுள்ள ஈமானாக அல்லாஹ் ஆக்கி தர வேண்டும் என்று துஆ செய்து கொண்டு முடித்துக் கொள்கிறோம். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.